தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 30/5/2026 சனிக்கிழமை. விசாகம் நட்சத்திரம். இன்றைக்கு மதியம் 2:24 வரை, பிறகு அனுஷம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், வைகாசி விசாகம் பௌர்ணமி. அதாவது இன்றைக்கு சதுர்த்தி திதி பகல் 12:57 மேல் பௌர்ணமி வருகிறது, இரவு பௌர்ணமி. இன்றைக்கு வைகாசி விசாகம். எனவே முருகப்பெருமானை வழிபட வேண்டும். மலைவளம் வந்தால் மகத்துவம் கிடைக்கும், கிரிவலம் வந்தால் கீர்த்திகள் பெருகும். இன்று முழுவதுமே முருகன் புகழ் பாட வேண்டுமாம். கந்தன் புகழ் பாடினால் நம் கவலைகள் தீரும். கந்தா கந்தா என்று நாம் சொன்னால் இந்தா இந்தா என்று வரங்களை அள்ளி தருவானாம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள் என்று உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கு பாம்பன் சுவாமிகள் அவர்களுடைய நினைவு தினம். அவருக்கென்று தனி ஆலயம் சென்னையிலே திருவான்மியூரில் இருக்கின்றது. முருகப்பெருமான் அருளாலே ஆரோக்கியம் சீரானவர். ஆகையினாலே அவர் நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுது அவர் தேர்ந்தெடுத்த மருத்துவமனையிலே அவர் இருந்த அந்த இடத்தில் கூட அவருடைய படம் வைத்திருக்கிறார்கள் சென்னையில் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட பாம்பன் சுவாமிகள் அண்டமாய் அவனியாகி அறிவனா பொருளதாகி என்று சண்முக கவசம் எழுதியிருக்கின்றார். அந்த சண்முக கவசமும் படிக்கலாம், கந்தசஷ்டி கவசமும் படிக்கலாம். பொதுவாக முருகப்பெருமானுடைய புகழ் பாட வேண்டும். இன்று வருகை பதிகம் நாம் படிக்க வேண்டும். என்னுடைய தலைமையில் 300வது மாதமாக நடைபெறுகிற செட்டிநாடு பௌர்ணமி கிரிவலம் இன்றைக்கு செட்டிநாட்டு பகுதியிலே நடைபெறும். பிள்ளையார்பட்டியில் தொடங்கி நாங்கள் இரவு விடிய 5 மலைகளை சுற்றி வருவோம். பிறகு அதிகாலையில் தான் விடைபெற்று வீடுகளுக்கு செல்வார்கள். 300வது மாதமாக தொடர்ந்து 25 ஆண்டுகளாக என்னுடைய தலைமையில் செட்டிநாடு பௌர்ணமி கிரிவலம் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் அப்படி போகின்ற இடங்களில் எல்லாம் மலையை சுற்றி வருகின்ற பொழுது சிவன் பாடல்களையும் முருகப்பெருமான் பாடல்களையும் பாடுவது வழக்கம். முருகப்பெருமானுக்கு என்று ஒரு அழகான பாடல் உண்டு. பொய்யில் பிறந்தாறு பூவையர் வளர்த்திட்ட புனிதனே வருக வருக, பொன்னிலங்கு 2 மாதர் புடைசூழ மயில் மீது புறப்பட்டு வருக வருக, வைகையில் விளையாடும் மதுரை மீனாட்சியின் மைந்தனே வருக வருக, வாய் திறக்காத ஓர் குமரகுரு பேச்சினை வளர்த்தவன் வருக வருக, மெய்யனும் சமணத்தை வாதிட்டு வெற்றியில் மிதந்தவன் வருக வருக, மிடுக்கான சூரனை ஒடுக்க ஓர் வேல் தாங்கி மீண்டவன் வருக வருக, பொய்யிலா வேதத்தில் ஓமெனும் பிரணவம் புகன்றவன் வருக வருக, புவனமது ஈரேழும் மயிலேறி சுற்றியதோர் புலவனே வருக வருக, செய்யதிரு தலமாகி சேவித்துன் சன்னதியில் சிந்தை மகிழ்ந்திருப்பவர்க்கு தேவையினை தீர்த்தருளி காவல் தரும் தென்பழனி தெய்வமே வருக வருக என்று ஒரு வருகை பதிகம். பொதுவாகவே தெய்வங்களுக்கெல்லாம் வருகை பதிகம் பாடினால் முருகப்பெருமான் நேரிலே வருகை தந்து நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவாராம். எப்படி அஷ்டலட்சுமிக்கு கவசம் நாம் படிக்கின்றோமோ, சமயமாலை படிக்கின்றோமோ, அதுபோல சமயத்தில் நாம் சமயமாலைகளை படித்தால் இமயத்தில் இருந்தால் கூட நமக்கு சமயத்தில் கை கொடுத்து உதவும் ஆற்றல் தெய்வங்களுக்கு உண்டு என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்று நீங்கள் அருகில் இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். இயன்றவர்கள் மலைவலம் வரலாம், மகத்துவம் பெறலாம். அது மட்டுமல்ல, வருகை பதிகங்களை பாடினால் உங்களுடைய வாழ்க்கை வளமாகும், வசதிகள் பெருகும் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கெல்லாம் காலை 7:52 மேல் சந்திராஷ்டமம் வருகிறது. ஏதாவது புது முயற்சிகள் செய்வதாக இருந்தால் காலையிலேயே நீங்கள் தொடர்பு கொண்டு புது முயற்சிகள் செய்ய தொடங்கலாம். ஆனால் 7:52 மேல் சந்திராஷ்டமம் என்பதனாலே அதற்கு பிறகு உங்களுடைய எண்ணங்களில் எல்லாம் கொஞ்சம் ஏதேனும் நடத்துவதில் கொஞ்சம் தாமதங்கள் வரலாம். நினைத்ததை செய்யவிட முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இருந்தாலும் கூட இன்றைக்கு வைகாசி விசாகம் பௌர்ணமி என்பதனாலே இன்று முழுமையாக முருகப்பெருமான் அருளுக்கு பாத்திரமாக வேண்டுமானால் பஞ்சமுக விளக்கேற்றி வைத்து இல்லத்தில் நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமான் வழிபாட்டின் மூலம் உங்களுக்கு முன்னேற்றத்தில் எந்த பாதிப்புகளும் ஏற்படாது. மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கமாகலும் பணப்புழக்கம் அதிகரிக்கும். நண்பர்கள் ஒத்துழைப்போடு நல்ல தகவல் இல்லம் தேடி வரலாம். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலத்திற்கு உறுதுணை புரிகின்ற நாள் இந்த நாள். ராசியிலேயே சூரியன் 4ஆம் இடத்திற்கு அதிபதி. சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். வருமானம் உயரும். வளர்ச்சிக்குரிய விதத்திலே நண்பர்கள் உங்களுக்கு ஆலோசனைகள் சொல்வார்கள். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு புத சுக்கிர யோகம் இருப்பதால் பொருளாதார பற்றாக்குறை அகலும். நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் கூட இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். மாமன் மைத்தூர் வழியில் மனதுக்கினிய சம்பவங்கள் நடைபெறலாம். கரைத்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள்.
கடகராசி நேயர்களே, ராசியிலேயே குரு உச்சம். இன்றைக்கு மலைவரம் வருவது உங்களுக்கு மகத்துவம் தரும். அதே நேரத்தில் ராசியில் குரு உச்சம் பெற்றிருப்பதனாலே எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை நீங்கள் செய்ய இயலும். சிகரம் போல் உயர சிரத்தை எடுத்துக் கொள்கின்ற நாள். செயல்பாடுகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துவதும் நல்லது. ஜென்ம குருவாக இருப்பதனாலே ஒரு சில காரியங்களில் தாமதம் ஏற்பட்டாலும் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். நட்பு பகையாக்கிக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள், அது உங்கள் புத்திசாலித்தனம். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தை இன்று நிறைவேற்றிக் கொள்வீர்கள். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். விடாப்பிடியாக எதையும் செய்து சாதிக்கும் கூட உங்களுக்கு இன்று வெற்றி தகவல்கள் வீடு தேடி வரப்போகின்றது. வருமானம் உயரும், வளர்ச்சி கூடும், தொழில் முன்னேற்றம் உண்டு. அதே நேரத்தில் இடம் வாங்குவது, பூமி வாங்குவது பற்றிய சிந்தனை அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கவலைகள் தீரும். அதே நேரம் காசு பண புழக்கமும் உங்களுக்கு அதிகரிக்கும். பயணஸ்தானத்திலே கேது இருக்கின்றார். எனவே ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சுற்றுலாக்களில் குடும்பத்துடன் சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நீங்கள் செல்வீர்கள். அதே நேரம் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலே ராகு. 6ல் ராகு இருக்கின்ற பொழுது உங்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை அகலும். புதிய முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஏதேனும் குழப்பங்கள் விளைவித்தால் அதிலிருந்து நீங்கள் மீளக்கூடிய ஒரு வழியும் உண்டு. ஆனால் அஷ்டமத்திலே செவ்வாய் இருப்பதனாலே ஆரோக்கியத்தில் சிறு சிறு அச்சுறுத்தல்கள் ஏற்படும். மாலை நேரத்தில் மருத்துவ செலவு தவிர்க்க முடியாததாக அமையலாம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 7:52 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். எனவே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இனிய நாள், நல்ல நாள். பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கின்ற நாள். பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு உறவினர்களை ஆச்சரியப்படும் விதத்தில் இன்று அமையப் போகின்றது. புது சுக்கிர யோகம் இருப்பதனாலே எதிர்பாராத தனலாபம் இல்லம் வந்து சேரும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 7:52க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன். குரு சந்திரனை பார்க்கின்றார். குரு சந்திர யோகம். எனவே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள். இன்றைக்கு பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்ற நாள். இன்றைக்கு மனக்குழப்பங்கள் அகலும், மகிழ்ச்சி கூடும். கிரிவலம் வருவதன் மூலம் நீங்கள் கீர்த்திகளை காண இயலும். மலைவலம் வருவதன் மூலம் உங்களுக்கு மகத்துவம் கிடைக்கும். குறிப்பாக விசாகம் இன்றைக்கு வைகாசி விசாகம் என்பதனாலே பௌர்ணமியாகவும் இருப்பதனாலே இன்று நீங்கள் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். உங்கள் ராசிக்குரிய தெய்வம், ராசிக்குரிய கிரகம் செவ்வாய். செவ்வாய்க்குரிய தெய்வம் முருகப்பெருமான். எனவே முருகப்பெருமானை நீங்கள் சென்று வணங்கினால் முன்னேற்றத்தில் முதல் படிக்கு செல்ல இயலும். இன்றைக்கு உங்களுக்கு புத சுக்கிர யோகமும் இருப்பதனாலே பொருளாதாரத்தில் மிகச்சிறந்த பலன் கிடைக்கப் போகின்றது. வருமானம் உயரும், வளர்ச்சி கூடும். நண்பர்கள் நல்ல ஆதரவு கொடுப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு தடைகள் அதிகரிக்கின்ற நாள். தனவரவில் திருப்தி ஏற்படாது. இடமாற்றங்கள் இனிமை தரும் விதம் அமையாது. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்கள். மருத்துவ செலவு உண்டு. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பார்வை இருப்பதனாலே கல்யாண முயற்சிகள் கைகூடலாம். கடமையில் இருந்து தொய்வு அகலும். மனக்கசப்புகள் மாறும். தேவைக்கேற்ற பணம் தேடி வந்து கொண்டே இருக்கும். கலந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். இன்று முருகப்பெருமான் வழிபாடு நன்மையை வழங்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். குழப்பங்கள் தீரும். மூத்த சகோதரர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்துக் கொடுப்பார்கள். முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி வருவார்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். இன்று வைகாசி விசாகம் என்பதனாலே அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. கிரிவலம் வருவதன் மூலம் நன்மைகள் அதிகம் பெறலாம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காலை 7:52க்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே உங்களுக்கு இன்று முழுமையாகவே சந்திராஷ்டமத்தை பொறுத்து எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும். இறை நாமத்தை வாசித்து செய்ய வேண்டும் என்று நான் சொல்லுவது வழக்கம். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு குறையும். வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கலாம். நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும், நல்லது செய்ய நினைத்தாலும் கூட அது தீயதாக தெரியலாம். எனவே நீங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ ஒரு புது முயற்சிகளில் அவர்களுக்கு செய்து கொடுத்தால் கூட நன்றி காட்ட மாட்டார்கள். இப்படிப்பட்ட நாளில் நீங்கள் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது மட்டுமல்லாமல் இன்று வைகாசி விசாகம் என்பதனாலே கந்த பெருமானை சொந்த பெருமானாக நினைத்து வழிபட்டால் வந்த துயரங்கள் வாயிலோடு நிற்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.